Welcome back to Create with Ramya. இன்னைக்கு வீடியோல இந்த இன்சென்ஸ் கோன் ஹோல்டர் வித் வாட்டர்ஃபால் பேக்ஃப்ளோ ஸ்மோக்கோட இந்த மவுண்டைன் டிசைன் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மவுண்டைன் ஷேப் பண்றதுக்கு தெர்மோகோல் ஷீட் எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த ஷீட்டை ஸ்மால் சைஸ்ல ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணிட்டு இந்த ஷீட் மேல ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒன்று மேல ஒன்று ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த மவுண்டைன் எந்த ஹைட் அண்ட் சைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு இந்த ஷீட்டை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மவுண்டைன் ஷேப் பண்றதுக்கு சால்டரிங் அயர்ன் யூஸ் பண்ணி மவுண்டைன் ஷேப் எடுத்துட்டு வரலாம். இந்த மவுண்டைன் ஷேப் பண்ண பிறகு இந்த மவுண்டைன் வைக்கிறதுக்கு பேஸ் ரெடி பண்ணலாம். இந்த பேஸ் பண்றதுக்கு எனி பிளாஸ்டிக் கண்டெய்னர் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி பேப்பர் இதுக்குள்ள வச்சுட்டு வாஷி டேப்பால சீல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மவுண்டைன் அண்ட் பேஸ்ல டைலூட் பண்ண சிமெண்ட்டை அப்ளை பண்ணலாம். ஒன்ஸ் இந்த சிமெண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு கிரே கலர்ல பெயிண்ட் பண்ணலாம். அப்புறம் இது மாதிரி ஒயிட் அக்ரிலிக் கலரால இப்படி ஸ்பிளாஷ் பண்ணலாம். இது ஒரு நேச்சுரல் ராக் எஃபெக்ட் தரும். இப்போ இது மாதிரி ஸ்பஞ்ச் எடுத்துக்கலாம். இதை சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல கிரீன் கலர் அக்ரிலிக் ஃபெவிகால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மவுண்டைன்ல எந்தெந்த லொகேஷன்லாம் அந்த கிராஸ் எஃபெக்ட் வேணுமோ அதை ஃபெவிகால் அப்ளை பண்ணி அங்க இந்த கிரீன் ஸ்பஞ்சை வைக்கலாம். இது பார்க்கறதுக்கு கிராஸ் மாதிரியே இருக்கும். நெக்ஸ்ட் ட்ரீ பண்ணலாம். அதுக்கு தெர்மோகோல் பாலை இது மாதிரி ஸ்டீல் ஒயர்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்புறம் இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணி ஜாயின் பண்ணலாம். இது மாதிரி ரெண்டு ட்ரீ பேஸ் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரீல கிரீன், இன்னொரு ட்ரீல பிங்க் கலர் பெயிண்ட் பண்ணிட்டு இந்த கிரீன் ட்ரீ மேல ஃபெவிகால் நல்லா அப்ளை பண்ணிட்டு கிரீன் கலர் ஸ்பஞ்சை ஸ்டிக் பண்ணலாம். இதே மாதிரியே பிங்க் கலர் ட்ரீலையும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு பிங்க் கலர் ஸ்பஞ்சை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த பிங்க் கலர் ட்ரீ பார்க்கறதுக்கு செரி பிளாசம் மாதிரி இருக்கும். ரெண்டு மரம் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடு பண்றதுக்கு கோகனட் ஃபைபர் யூஸ் பண்ணலாம். இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். வீடோட பேஸ் பண்றதுக்கு இந்த மாதிரி ஸ்மால் சர்க்குலர் பிளாஸ்டிக் ஷீட்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கோகனட் ஃபைபரை ஸ்டிக் பண்ணலாம். வீடோட ஷெட் செய்யறதுக்கு சர்க்கிள் ஷேப் பிளாஸ்டிக் ஷீட்டை இப்படி மிடில் வரைக்கும் ஓபன் பண்ணிட்டு கோகனட் ஃபைபரை ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் இந்த சர்க்குலர் ஷீட்டை இப்படி பெண்ட் பண்ணிட்டு சூப்பர் க்ளூவால ஸ்டிக் பண்ணிடலாம். அடுத்து வீடோட வால் பண்றதுக்கு மோல்டட் கிளே எடுத்துக்கலாம். இல்ல ரெசின் அண்ட் ஹார்ட்னர்னு 2 பார்ட்ஸ் இருக்கும். அதை ஈக்குவலா எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கிளேயை சின்னதா ரெக்டாங்கிள் ஷேப்ல ஃபிளாட் பண்ணிட்டு வீடோட பேஸ்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணி இந்த கிளேயை வச்சுட்டு அதுக்கு மேல ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஷெட்டையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
அப்புறம் மோல்டட் கிளே யூஸ் பண்ணி மரம் அப்புறம் வீடை ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் தின்னா கிளேயை ரோல் பண்ணி இதோட ட்ரங்க் பார்ட்ல ஸ்டிக் பண்ணலாம். இது பார்க்கறதுக்கு இந்த மரம் இன்னும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா இருக்கும். வீடு மரத்தோட ட்ரங்க் பார்ட்டுக்கு பிரவுன் கலர்ல பெயிண்ட் பண்ணலாம். கம்ப்ளீட்டா மவுண்டன் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேஸை டிசைன் பண்ணலாம். பேஸ் வந்து ஒரு உடன் பவுல் மாதிரி செஞ்சு அதுல லீஃப் டிசைன் பண்ணலாம். இந்த பேஸ்ல எனி கைண்ட் ஆஃப் ரோப் இல்லாட்டி ரோல் பண்ண பேப்பரை சென்டர்ல ஸ்டிக் பண்ணிட்டு இது மேல மோல்டட் கிளே ஸ்டிக் பண்ணலாம். இப்படி பண்றதால ஒரு நல்ல ஒரு கர்வியான பவுல் ஷேப் எடுத்து வர முடியும். அப்புறம் இந்த கிளே மேல வாட்டர் அப்ளை பண்ணி நல்ல ஒரு ஸ்மூத்தான டெக்ஸ்சர் எடுத்து வரலாம். இப்ப கிளேல லீஃப் பண்ணி இந்த பவுலோட அவுட் சைட்ல ஸ்டிக் பண்ணலாம். அப்புறம் கிளேயை ஃபிளாட் பண்ணிட்டு பவுல் இன்சைட்ல இப்படி வாட்டர் இருக்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட்ல ஸ்டிக் பண்ணலாம். கம்ப்ளீட்டா இந்த பவுல் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதுல வந்து பேஸ் கலரா ஒயிட் அக்ரலிக் கலர் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு பவுல் ப்ரௌன் கலர்லயும் லீஃப் கிரீன் கலர் அப்புறம் வாட்டர் ப்ளூ கலர்ல பெயிண்ட் பண்ணலாம். இப்போ இந்த பவுல்ல மவுண்டன் டிசைனை இந்த மோல்டட் கிளேயால ஃபிக்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் இது மேல கெமிக்கல் ஃபார்ம் ஆஃப் இபாக்சி ரெசின் யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒயிட்ரா இபாக்சி ரெசின் யூஸ் பண்றேன். இந்த பிராண்ட்ல வந்து ரெசின் அண்ட் ஹார்ட்னரை 2:1 ரேஷியோல மிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரேஷியோல நல்லா இபாக்சி ரெசினை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பபிள் ஃப்ரீயான இபாக்சி ரெசினை இந்த மவுண்டன் மேல அப்ளை பண்ணலாம். இது ஒரு நல்ல ஷைனி எஃபெக்ட் கொடுக்கும். ஈவன் வார்னிஷ் அப்ளை பண்ணி இந்த ஒர்க்கை சீல் பண்ணலாம். 24 hours இந்த ரெசின் நல்லா கியூர் ஆகட்டும். அவ்வளோதான். மவுண்டன் டிசைனில் இன்சென்ஸ் கோன் ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இது மாதிரியான ஹோல் இருக்கிற கோனை லைட் பண்ணி வைக்கலாம். ஒன்ஸ் லைட் பண்ண பிறகு ஸ்மோக் கீழேந்து வர ஆரம்பிக்கும். இது மவுண்டன் மேலே வைக்கிறப்ப வாட்டர் ஃபால் மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். ஃபைனலாக முன்னாடியே செட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மேக்ரமி போஃப் அண்ட் குஷன் இந்த ஃபவுண்டன் பக்கத்தில் இந்த டேபிள் மேலே இந்த இன்சென்ஸ் ஸ்டாண்டையும் வைக்கலாம். அப்புறம் இந்த ஜென் கார்னரில் இருக்கிற ஃபவுண்டன், மேக்ரமி பூஃப், குஷன் அப்புறம் டேபிள் மேக்கிங் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ப்ளேஸ் பண்ணுறேன், செக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த இன்சென்ஸ் கோன் ஸ்டாண்ட் பிடிச்சிருந்ததுன்னு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதை மாதிரி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்கள் க்ரியேஷன் பிக்சரை என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் டேக் பண்ணுங்கள். மறக்காமல் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.